Monsieur le ministre. Bonjour, je vous en prie, asseyez-vous. Nous avons décidé மாஃபியா லீடரை ரிலீஸ் பண்றதா கவர்மெண்ட் முடிவு பண்ணியாச்சு. C'est une terrible தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அந்த ட்ரக் மாஃபியானால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனை பிடிக்கிற முயற்சியில் என் டீம்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அந்த ஜுங்காவையும் அவன் டீமையும் நான் பிடிச்சி காட்டுறேன். உங்க கண்ணு முன்னாடியே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து ஜுங்கா கிட்னாப் பண்ணிட்டு போவான். இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. இப்போ வந்து டைம் கேப்பிங்களா அலோவ் பண்ணவே முடியாது. அவனை பிரிசன்லயே வச்சு முடிச்சுட்டு ஆக்சிடென்டல் டெத்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அப்ப அந்த மினிஸ்டரால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளவு ஈஸி இல்ல. மாஃபியா லீடரை கொண்டுட்டா எல்லாரும் நம்மள தான் சந்தேகப்படுவாங்க. மினிஸ்டர் பிஆர்ஐ டீமை சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அப்ப அவனை ரிலீஸ் பண்றோமா? அவனும் அவன் கும்பலும் சாகணும். Monsieur Junga? Yes. நல்லா இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. Is it? நான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. ஆனால் இதே மாதிரி காற்றுலாம் போகிற மாதிரி எடுத்துக்கோங்கண்ணா. நல்லா இருக்கும். யா, தேங்க்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸா? எனக்கு எங்க தேங்க்ஸு? எனக்கு நீங்கள் தானே வாங்கி தரீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன். நானா? என்கிட்ட எப்படி கேஷ் இருக்கும்? என்னதான் கிட்னாப் பண்ணிட்டாங்களே. ஏன் நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு வரலையா? இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். காரில் விட்டுட்டீங்களா? போய் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை. ஓ, ரூமில் விட்டுட்டீங்களா? பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வாங்க. வேணும்னா நான் அது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுறேன். லோ, இந்தியாவில் ரூமை வச்சுட்டு வந்துட்டேங்க. இதில் ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு வந்துடுவா. எடுத்துட்டு ஓடுறது முடிவானதுக்கப்புறம் 1 எடுத்தானே 2 எடுத்தானே. ஓடுறோமா? அவ்வளோ ஷாக்காக கேட்காதீங்க, சிரிச்சுட்டு பேசுங்க. ஆமாம் ஓடுறோமா? ஆமாம் ஆமாம். வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஓடி ஓடி உடம்பெல்லாம் கிராம்ஸாக இருக்கு. இல்லை இல்லை, இங்கே பாருங்கள். போலீஸ்னு தப்பிச்சு மாஃபியாட்டும் தப்பிச்சு இவங்ககிட்ட மாட்டினா ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அப்படியே வாங்க, சிரிச்சிட்டு வாங்க, சிரிச்சிட்டு வாங்க. கிராம்பான பரவாயில்லைங்க. நான் உங்களுக்கு வந்து 1 2 3 சொல்லும்போது இதே மாதிரி என்கரேஜ் பண்ண வச்சுக்கணும். நிறைய பண்ணலாம். வா வா வா. என்ன பண்ணலாம்? ஜுங்கா, உங்க ஃபோன் கொஞ்சம் வேணும். ஏன்? நான் உடனே எங்க அப்பா கிட்ட பேசணும். அதான் ஏன்? என் பர்த்டே அன்னைக்கு அவர் என்கிட்ட பேசலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. என் ஃபோனை ஃப்ளைட் மோட்ல போட்டு வச்சிருக்கேன். நம்ம இங்க ஃபோன் ஆன் பண்ணா சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. நீ ஒன்று பண்ணு, நான் ஃபோன் தரேன், நீ வாய்ஸ்ல கட் பண்ணி கொடுங்க. நான் தூரம் போயிட்டு அனுப்பிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே ஓகே. திருட்டு மூஞ்சியா இருக்கு. சச்சா, நல்ல மூஞ்சி. சீக்கிரம் பேசுமா, ஃபோன் பேட்டரி தீத்துறோம். சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே. ஏய், அப்புறம் முக்கியமான விஷயம், ஹாப்பி பர்த்டே. ஒரு பொண்ணுக்கு இப்படியா ஹாப்பி பர்த்டே சொல்வாங்க? ஏன், பொண்ணு என்ன ஸ்பெஷல்? ஹாப்பி பர்த்டே. நீ போ. ஏன், நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஃபாரின் ஸ்டைல் ஏதாவது கண்டுபிடிச்சு பண்ணுமா? நீ போ. ஓகே, சீக்கிரம் போயிட்டு வா.
அம்மா பாட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடியா சொல்லு. பொண்ணு திருப்பி வந்தோடனே மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு. ஐயோ ஓவரா ஆடாத. சுங்கா பொண்ண தூக்கவே இல்ல. சுங்கா பொண்ண தூக்கலையா? இப்படியே மூடின்னு வெளிவா. ஐயோ பொண்ண தூக்கலன்னு இப்ப சொல்றியடி. தூக்க முடியல பின்னாங்கிற எங்க சொல்றது? அத திமிர்ல தெரிஞ்சியா? ஐயோ நெஞ்சு பட படக்குது. பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? பக்கத்துல சுடுகாடு இருக்கு, போய் படுத்துக்கிறியா? உன்னையும் உன் பிள்ளையும் நம்புறேன் பாரு. கடைசியில் நான் சுடுகாட்டுக்கு தேடி போனேன். அந்த லிங்காவும் ரங்காவும் இருக்கப்போ சும்மா கும்மன்னு இருந்தேன். அது செட்டியார நினைச்சதான் சும்மா டரு. சுமாரு அதான் கூட 2 பசங்க வந்திருக்காங்களே, எல்லாம் பாத்துக்குவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். யார் சொத்துக்கு யார் சாவுறது? குடும்பம் டேஞ்சரா இருக்கீங்க. செட்டியார் வேற ரவுண்டு கட்டி அடிக்க போறான். தம்பி வண்டி எங்க நிக்கும்? இதென்ன பஸ்ஸா? ரெஸ்ட் ஆஃப் தான் நிக்கும். ரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். டிபன் வாங்கி தரேன். தம்பி ஐயா ஏய் வண்டி நீட்டோட ஃபுல் ஸ்பீட்ல ஓடுவேன். முடிஞ்சா கூடவே ஓடிவா. நீ ஓடும்போது உன்னை தாண்டி ஓடிப்பேன் நானு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அநியாயமாகுது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நல்லது தானே நடக்கும். எப்பா ராஜா, நீ உயர்ந்த மனுஷன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு கருநாள். இப்போ ரிஜிஸ்டர்ல வேண்டாம். என்ன கருநாள் அலைச்சல்? அடி போடி இவள. இந்த ப்ராப்பர்ட்டியை லேடிஸ் பேருக்கே வேணாம். நீ சுங்கா பேருக்கே எழுது. சுங்கா பேருக்கே எழுது. என்ன பேசிட்டு இருக்க நீ? சுங்கா திட்டம். உன் பேரை என்ன அமைச்சிருக்கா பாரு. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா என் பொண்ணை கொண்டுடுவான். என்ன தம்பி சவுண்டை கொஞ்சம் குறைக்கிறது? ஃபோட்டோவில் பார்த்தி இல்லை கன்று எங்கே இருக்குன்னு? ஒன்றும் இருக்காது. கவட்டில் குத்துறேண்ணா. ராஜா நீ போய் ரிஜிஸ்டர் வேலையை பாரு. அந்த கேமரா பாருமா. தள்ளிப்போமா. மா கேமரா பாரு. எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? இங்கதான் என்ட்ரி ஃப்ரீன்னு போட்டிருந்தது, அதான் கூட்டு வந்தேன். ஹலோ டாட், நான் தப்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? தப்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். 2 கையெழுத்துனா யாழ்னி are you okay? Yeah, I'm now safe, Daddy. Thank God. இங்க ஒரு குரூப் நம்மள blackmail பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தியேட்டர் அவங்க பேர்ல எழுதி கொடுத்தாதான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க. I am in the registration office right now. Oh, registration cancel பண்ணிடுங்க. எதுவும் கொடுக்க வேண்டாம். சரி நீ கேர்ஃபுல்லா இரு. நான் அடுத்த ஃளைட்ல வந்து உன்னை பிக்கப் பண்றேன். ஓகே? You take care of yourself. Yes, I will. யார்கிட்ட பேசுனேன்? அப்பா கிட்ட பேசினேன். உங்க அப்பாட்ட என்ன பேசுன? கிட்னாப்பர்ஸ் கேட்ட தியேட்டரை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். சூப்பர். Give me high five. Yes. என்ன? என்ன உங்க பொண்ணு இப்படி வெளிநாட்டுல போய் ஓடி போயிடுச்சு? என் பையன் ஃபாரின்ல போய் கஷ்டப்பட்டு இப்போ அதுக்கு என்ன பண்றதா? 2 கையெழுத்து தானே, அது போட்டிங்கன்னா பத்திரத்தை எடுத்துட்டு போயிடுவேன். வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு கறி நாள். இல்லை 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 கீழே போய் கறி விருந்தோட சந்தோஷமா அனுப்புறேன். கையெழுத்து போடாம கை நினைக்க கூடாது. Take them out. என்னவா? என்ன என்ன அண்ணா அண்ணா கை கை
என்ன ஆச்சு? ப்ளீஸ் டெல் மீ. முடிச்சிட்டேல என் ஃபோன்லேருந்து அவுட் கோயிங் இன்டர்நேஷனல் கால் போட்டு என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேல. சென்னையில் சினிமா பேரடைஸ்னு ஒரு தேட்டர் இருக்கு, தெரியுமா உனக்கு? உங்க சொத்து தான், தெரியுமா தெரியாதா? என்கிட்ட 2547 crores சொத்து இருக்கு. இப்படி சின்னதா ஒரு தியேட்டர் பேரு கேட்டா எப்படி? சின்னது இல்லை, அதான் 2547 கோடி ரூபாய் சொத்து தான். இது சின்னது தானம்மா, ஆனால் எங்களுக்கு அது ஒரு சொத்து தான். எங்கள் அப்பனும் பாட்டனும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு தேட்டர் எடுத்து உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு கடன் எடுத்து என் தலைமையில் வச்சிட்டானுங்க. நான் எங்கள் அம்மா கிட்டேயும் ஆயா கிட்டேயும் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், தேட்டரை ஒரு நாள் மீட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு. சென்னைக்கு வந்து ஒரு டானா ஃபார்ம் ஆகி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மிஸ்ஸி ஆண்டி அதோட டாகை காணும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு டானுக்கு வந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் டாக். நாய் அதான் இந்த பணக்கார வீட்டுலாம் இருக்குமே வெள்ளையா, நாய்க்கு பூனைக்கு போகிற மாதிரி இருக்குமா, சுற்றி சுற்றி குலைக்குமே. இல்லை அதான் நீங்களோட பெட்டில் கட்டி வச்சு படுத்துருப்பீங்களே, அந்த பாமரை, அந்த நாயை காணும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். என்னடா இது ஜுங்காவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல் அந்த கேஸையும் கையில் எடுத்து அவனை தூக்கலான்னா பசங்களா சொன்னானுங்க அண்ணா ஆட்டோவில் தூக்கலானான்னு. ஆட்டோவில் தூக்கலாம் செலவுன்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்து நான் வீட்டுக்கு நான் நிற்கிறேன். அவன் மாடு மாதிரி 160 கிலோவில் வந்து நிற்கிறான். சரின்னு அவனை தூக்கி சைக்கிளை வச்சுட்டு 2 பேரும் இழுக்கலான்னு பார்த்தா அவனும் நான் வரல, சைக்கிள் நான் வரல. 2 பேரும் அப்படியே தூக்கிட்டு மீஞ்சூர் வந்து 5 கிரமா 27 கிலோமீட்டர் அப்படியே தூக்கிட்டு வந்தேன். அப்படி வைத்த வாயை கட்டி சொலையா ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு எடுத்துன்னு உங்க அப்பா கையில் கொடுத்தா உங்க அப்பா அப்படியே கண்டா சுருக்கி பார்க்குறான். ஏன் எடுத்து குத்தா என்ன? உங்கள்ட்ட 2547 ரூபா சொத்து இருக்குல்ல, எடுத்து குத்தா குறைஞ்சா போயிருவீங்க. 400 ரூபா குமார் சட்டை டிஸ்கவுண்ட்ல 400 ரூபா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போற சந்தோஷத்துல புது சட்டை வாங்கி போட்டு போனா ஹிந்திக்கார செக்யூரிட்டி சொக்க கிஷ்டமாவன் நான் வாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஒன்று புரிஞ்சுது, நமக்கு சொந்தமான ஒன்று ஒருத்தன் கையில் இருக்குதுன்னா அவனுக்கு சொந்தமான ஒன்றை நம்ம தூக்குனாதான் நமக்கு சொந்தமான ஒன்று தூக்கி நம்ம கையில் கொடுப்பான்ட்டு. புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு புரிஞ்சுதா? உனக்குலாம் புரியாது. அப்புறம் போனை போட்டு மேனேஜர் எங்க இருக்கு விசாரிச்சேன். பாரிஸ்ல டப்புன்னு கிளம்பி பாரிஸ்ல நிக்கிறேன். அவன் இந்த பாரிஸ்ல அந்த பாரிஸ்னா இந்த பாரிஸ்ல அந்த பாரிஸ் என்ன செலவு தெரியுமா? எக்கனாமிக் கிளாஸ்ல 8 ஃபிளைட் சுத்தின்னு வந்தா ரேட்டு கம்மினானுங்க. தம்பி நான் இன்னும் சுத்த ரெடி, நீ ரேட்டு குறைக்க ரெடியான்னு கேட்டா இல்லப்பா இதான் மேக்ஸிமம் சொல்லிட்டானுங்க. அப்படிலாம் அடிச்சு பிடிச்சி காசம் செலவு பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா நீ எப்படி நின்ன தெரியுமா? என் முன்னாடி அப்படின்னு கேளு. எப்படி? ஏமா நீ எல்லாம் அழகா போறது யாரும் ஆளுதா? சரி உன்னை பார்த்து நான் வேலையான்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி ஓரம் வச்சுட்டு வேலையை பார்த்தா ஒரு இடமா நிற்கிறேன். நீ இங்கே போனா அங்கே போற, அங்கே ஓடுனா இங்கே ஓடுற, இங்கே ஓடுனா அங்கே ஓடுற. ஒரு கோஆபரேஷன் கிடையாது உனக்கு. நான்சென்ஸ், ஸ்டூபிட் நான்சென்ஸ். இந்த பார், எவனுக்கு உன்னை பார்த்தாலும் பிடிக்கும், எனக்கு பிடிக்காத உன்னை. சரின்னு சொல்லிட்டு லட்சத்தோடு நான் உன்னை தூக்கலான்னு பிளான் பண்ணா இன்னொருத்தர் அழகா தூக்கின்னு போயிட்டான். சரி நான் அவன் தூக்குனதை நான் தூக்குனதா உங்க அப்பனுக்கு போன் போட்டு நம்ப வச்சேன். அந்த லூசை நம்பிடுச்சு. பிரெஞ்சு போலீஸாலே நெருங்க முடியாது இட்டாலியன் மாஃபியாவை உனக்காக நான் மைனஸ் டிகிரி நீந்து வந்தமா. நீ செய்வியா? உங்க அப்பா செய்வானா? நான் நீந்துறேன். இந்த ஊருக்காரன் பண்ணுவேனா? அங்க வந்து அங்கிருந்து ஓடுற. சரி எங்க அப்பா பண்ண புண்ணியமோ எங்க பாட்டம் பண்ண புண்ணியமோ நீ ஏன் வந்து வண்டியில் ஏறின பாரு. அந்த மூமெண்ட் அது எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே என் தேட்டரே வந்து இந்த கண்ணா ராசா இந்த வரண்டா இந்த வந்துட்டு நான் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் மடியில் ஏறி உட்காந்த மாதிரி இருந்தது. அப்ப என்ன காரியம் பண்ண தெரியுமா நீ? இப்ப என்ன காரியம் பண்ண தெரியுமா நீ? நேரத்துல பிரெஞ்சு போலீஸ்ட விடுற. ஒரு பக்கம் பிரெஞ்சு போலீஸ், ஒரு பக்கம் இட்டாலியன் மாஃபியா. அப்பா ஐயோ, அம்மா ஐயோ, அத்தா ஐயோ, தாவு தீர்ந்துச்சு. ப்ளீஸ். சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜுங்கா மனசுல இருக்கிற அடக்கி வச்சுக்கோ. நீ ஒரு தேட்டர் ஓனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை உன் காதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிட்டு இருந்தா சாங்கு உனக்கு. சாரி, இங்க பார், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்னையில் இருக்கிற ஃபேமஸான டான் ஜுங்கா அங்கிருந்து உன்னை தேடி வந்து உனக்காக 28,47,038 செலவு பண்ணி உன்னை இட்டாலியன் மாஃபியாலேருந்து காப்பாத்திருக்கான். அவனை மறந்துடாத. வாழ்ந்து கட்டனோட வைராகலாம் உனக்கு தெரியாதுமா. சந்தோஷமா இல்ல? நான் என்ன பண்ண? போ 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 ஓ இப்போ விட ஒன்று லாக் பண்ணலாம். லவ் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒன்று புரியுது, ஒரு டான் டாவடிக்கூடாது. அப்படி டாவடிச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். போ
போச்சு எல்லாம் போச்சு. ஏய்